ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டயானா வாய்ஸ் ஓவர். இந்த டிமானிக் காடஸ் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவங்க தான் வீரகாளி. இந்த வீரகாளி பார்வதி தேவியோட ஒரு கோபம் நிறைந்த அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அரசர்கள் இந்த வீரகாளியை தான் வணங்கி பூஜை செஞ்சுட்டு போவாங்களாம். அப்படி இந்த வீரகாளியை வணங்குறதுனால போர்க்களத்துல எதிரிகளை ஈஸியா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீரகாளிய வழிபடுறதுனால நமக்கு அதிகபட்ச வீரமும் தைரியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற மக்கள் வீரகாளிய வழிபடுறதுக்கு முக்கியமான காரணம் அரசியல், எதிரிகள் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறது, ஜெயிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக. சில நேரங்கள்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட வீரகாளி கிட்ட தான் முறையிடப்படுது. ஷார்ட்டா சொல்ல போனா இவங்க போர்க்களத்துல ஜெயிக்கிறதுக்காகவும் மனோபலத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் கும்பிடப்படக்கூடிய ஒரு கடவுளா இருந்துட்டு இருக்காங்க. இவங்களை வணங்கினா வெற்றி, தைரியம், மனோபலம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.